For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மாதிரி நடத்தை விதிகளின் பரிணாம வளர்ச்சியின் பின்னணியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பங்கை விவாதிக்கவும். மாதிரி நடத்தை விதிகளின் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் MCC பரிணாம வளர்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ECI பங்கு மகத்தானதாகும். தேர்தல் ஆணையம் ஒரு கண்காணிப்பாளராக வாட்ச்டாக் மட்டுமல்லாமல் இந்த விதிகளின் சிற்பியாகவும் ஆர்க்கிடெக்ட் இருந்துள்ளது. இதன் பரிணாம வளர்ச்சியை பின்வரும் கட்டங்களாக விவாதிக்கலாம். தொடக்கம். கேரள மாதிரி 1960. MCC என்பது அரசியலமைப்பிலோ அல்லது நாடாளுமன்றச் சட்டத்திலோ உருவாக்கப்பட்டதல்ல. 1960 இல் நடைபெற்ற கேரள சட்டமன்ற தேர்தலில் அம்மாநில நிர்வாகம் அரசியல் கட்சிகளுக்காக ஒரு ஒழுங்குமுறை தொகுப்பை உருவாக்கியது. தேர்தல் ஆணையம் இதை அங்கீகரித்து 1962 மக்களவைத் தேர்தலில் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தியது. இதுவே MCCயின் ஆரம்பம். ஆளும் கட்சிக்கான கட்டுப்பாடுகள் 1979. ஆரம்பத்தில் இது எதிர்க்கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்குமான விதிகளாகவே இருந்தது. தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுடன் நடத்திய தொடர் ஆலோசனைக்குப் பிறகு 1979 இல் ஆளும் கட்சி பார்ட்டியின் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளைச் சேர்த்தது. ECI பங்கு. ஆளும் கட்சி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை மிஸ்யூஸ் ஆஃப் அஃபிஷியல் மெஷினரி தடுக்க இது மிக முக்கிய பங்காற்றியது. அமலாக்கத்தின் பொற்காலம் 1991. T.N. சேஷன் காலம் 1990க்கு முன் வரை MCC ஒரு காகித புலியாக பேப்பர் டைகர் மட்டுமே இருந்தது. திரு T.N. சேஷன் சேஷன் தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்ற பிறகு அரசியலமைப்பு விதி 324 ஐ பயன்படுத்தி மிக கடுமையாக அமல்படுத்தினார். விதிமீறல்களில் ஈடுபடும் வேட்பாளர்களின் தேர்தலை தள்ளிவைப்பது அல்லது ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகளை ஆணையம் எடுத்தது. உச்ச நீதிமன்றத்தின் அங்கீகாரம் 2013. இஸ். சுப்பிரமணியம் பாலாஜி எதிர் தமிழ்நாடு அரசு 2013 வழக்கில் தேர்தல் அறிக்கையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இலவசங்களை அறிவிப்பது குறித்து வழிகாட்டுதல்களை உருவாக்க உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டது. இதனடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிக்கைகளுக்கான வழிகாட்டுதல்களையும் MCCயில் இணைத்தது. சட்ட அந்தஸ்து லீகல் சாங்க்டிட்டி. MCCக்கு தனிச் சட்டம் இல்லை என்றாலும் தேர்தல் ஆணையம் பின்வரும் சட்டங்கள் மூலம் இதை நடைமுறைப்படுத்துகிறது. இந்திய தண்டனைச் சட்டம் IPC 1860. மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் 1951. பாராளுமன்ற நிலைக்குழு MCCக்கு சட்ட அந்தஸ்து வழங்க பரிந்துரைத்த போதிலும் தேர்தல் ஆணையம் அதை எதிர்த்தது. காரணம், நீதிமன்ற நடைமுறைகள் அதிக காலம் எடுக்கும் என்பதால் தேர்தலை குறிப்பிட்ட காலத்தில் நடத்தி முடிக்க ஆணையத்திற்கு தற்போதைய அதிகாரமே சிறந்தது என்று ECI கருதுகிறது. தொழில்நுட்ப புரட்சி கரண்டீரா விஜில் ஆப். தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய இந்தச் செயலி மூலம் பொதுமக்கள் விதிமீறல்களை புகைப்படம் எடுத்து அனுப்பலாம். இது MCC அமலாக்கத்தில் மக்களின் பங்களிப்பை உறுதி செய்துள்ளது. முடிவுரை. இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி நடத்தை விதிகளை வெறும் தார்மீக கடமையாக moral obligation மட்டும் சுருக்கிவிடாமல் அரசியல் கட்சிகளுக்கு இடையே சமமான போட்டித் தளத்தை level playing field உருவாக்கும் ஒரு வலிமையான ஆயுதமாக மாற்றியமைத்துள்ளது. Discuss the role of the Election Commission of India in the light of the evolution of the Model Code of Conduct. மாதிரி நடத்தை விதிகளின் பரிணாம வளர்ச்சியின் பின்னணியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பங்கை விவாதிக்கவும். The Election Commission of India ECI has played a pioneering and central role in the evolution of the Model Code of Conduct MCC, a non-constitutional set of guidelines. This is a non-constitutional set of guidelines through which the ECI exercises its administrative power to level the electoral playing field and maintain credibility in democratic processes. இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி நடத்தை விதிகளின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முன்னோடி மற்றும் மையமான பங்கை வகித்துள்ளது.
இது ஒரு அரசியலமைப்பு சட்டம் அல்லாத வழிகாட்டுதல் தொகுப்பாகும். அதன் மூலம் தேர்தல் களத்தை சமப்படுத்துவதற்கும் ஜனநாயக நடைமுறைகளில் நம்பகத்தன்மையை பேணுவதற்கும் இசிஐ தனது நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எம்சிசி அண்ட் இட்ஸ் எவல்யூஷன், மாதிரி நடத்தை விதிகள் எம்சிசி மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சி. பிகினிங்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் 1960S 1990S தொடக்க மற்றும் வளர்ச்சி. ஒரிஜின் 1960. The MCC was first introduced by the state government during the 1960 Kerala Legislative Assembly elections. Its objective was to provide a guideline for conducting fair and honest elections. தோற்றம் 1960. எம்சி முதலில் 1960 கேரள சட்டமன்ற தேர்தலின் போது மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் நோக்கம் நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தல்களை நடத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை வழங்குவதாகும். நேஷனல் அடாப்டேஷன் 1962. Ahead of the 1962 Lok Sabha elections, the ECI adopted these rules and sent them to all recognized political parties. This was initially implemented based on the consensus of political parties. தேசிய தழுவல் 1962. 1962 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக இசிஐ இந்த விதிகளை ஏற்றுக்கொண்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்பியது. இது ஆரம்பத்தில் அரசியல் கட்சிகளின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அஃபர்மேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் 1990S உறுதிப்படுத்தல் மற்றும் அதிகாரம் 1990கள். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். The ECI, using its supervision, direction and control powers under Article 324, took strict action against parties and candidates violating the MCC. கடுமையான அமலாக்கம். இசிஐ தனது சரத்து 324 கீழ் உள்ள மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை பயன்படுத்தி எம்சிசி-யை மீறும் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தது. Expansion. During this period, the rules were expanded to include many aspects such as the use of government vehicles, financial irregularities, announcement of new schemes, and the conduct of the ruling party. விரிவாக்கம். இந்த காலகட்டத்தில் விதிகள் விரிவுபடுத்தப்பட்டு அரசு வாகனங்களை பயன்படுத்துவது, நிதி முறைகேடுகள், புதிய திட்டங்களை அறிவிப்பது மற்றும் ஆளும் கட்சியின் நடத்தை போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது. லீகல் சேலஞ்ச் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி 2000S பிரசன்ட். சட்டபூர்வமான சவால் மற்றும் நீடித்த தன்மை 2000கள். இன்று legality. Since the MCC is not a law, questions have been raised repeatedly about the constitutionality of its implementation. However, the Supreme Court, using the broad power conferred by Article 324, upheld the right to enforce the MCC to ensure fair elections. சட்டபூர்வ தன்மை. எம்சிசி ஒரு சட்டம் அல்ல என்பதால் அதன் அமலாக்கத்தின் அரசியலமைப்பு தன்மை குறித்து பலமுறை கேள்விகள் எழுப்பப்பட்டன. இருப்பினும் உச்ச நீதிமன்றம் சரத்து 324 வழங்கும் பரந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்த இசிஐ-க்கு எம்சிசி-யை அமல்படுத்தும் உரிமை உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது. Practical extension. It will come into effect immediately after the announcement of the election date and will incorporate the latest technological features such as guidelines for election manifestos and monitoring of social media. நடைமுறை விரிவாக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே இது நடைமுறைக்கு வரும், மேலும் தேர்தல் அறிக்கைகளுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் சமூக ஊடக கண்காணிப்பு போன்ற சமீபத்திய தொழில்நுட்ப அம்சங்களை உள்ளடக்கியிருக்கும். The role of the ECI in the evolution of MCC. எம்சிசி பரிணாம வளர்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பங்கு. Source of authority. The position is that, even though the MCC lacks legal recognition, it has been empowered to do so by exercising its executive powers under Article 324 of the Constitution to achieve the goal of fair elections. அதிகாரத்தின் ஆதாரம். இசிஐ-இன் நிலைப்பாடு. எம்சிசி-க்கு சட்ட அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் நியாயமான தேர்தல் என்ற இலக்கை அடைய அரசியலமைப்பின் சரத்து 324 கீழ்
தனக்குள்ள நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் இதற்கு அதிகாரத்தை வழங்கியது. Leveling the field. By preventing ruling parties from abusing their power, the MCC ensures a hassle-free environment for voters and an equal opportunity for opposition parties to campaign. களத்தைச் சமப்படுத்துதல். ஆளும் கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதன் மூலம் வாக்காளர்களுக்கு இடையூறு இல்லாத சூழலையும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான சம வாய்ப்பையும் MCC உறுதி செய்கிறது. Flexibility in changing the rules. The ECI has the flexibility to modify and interpret the MCC to suit each new electoral context. For example, adding safety provisions during the COVID-19 pandemic. விதிமுறைகளை நெகிழ்வாக மாற்றுதல். ஒவ்வொரு புதிய தேர்தல் சூழலுக்கும் ஏற்ப MCC-யை மாற்றியமைக்கும் மற்றும் விளக்கும் நெகிழ்வுத்தன்மை ECI இடம் உள்ளது. உதாரணமாக, COVID-19 தொற்றுநோயின் போது பாதுகாப்பு விதிகளைச் சேர்ப்பது. Increased confidence. The rigorous and impartial implementation of the MCC has significantly enhanced the credibility and trust of the public and the international community in the Indian electoral system. நம்பிக்கை அதிகரிப்பு. MCC-இன் கடுமையான மற்றும் பாரபட்சமற்ற அமலாக்கம் இந்திய தேர்தல் முறையின் மீது பொதுமக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் உள்ள நம்பகத்தன்மையையும் நம்பிக்கையையும் கணிசமாக உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதில் மாதிரி நடத்தை விதிகள் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருந்து வருகின்றன. இருப்பினும் தற்போதைய டிஜிட்டல் சகாப்தம் அதற்கு சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து தெரிவிக்கவும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ECI மாதிரி நடத்தை விதிகள் கடந்த சில தசாப்தங்களாக களத்தில் வன்முறையை குறைத்து ஆளும் கட்சியின் அத்துமீறலை கட்டுப்படுத்தி அனைத்து கட்சிகளுக்கும் சமமான போட்டித் தளத்தை லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உறுதி செய்துள்ளது. ஆனால் இந்த விதிகள் உருவாக்கப்பட்ட போது இணையம் இன்டர்நெட் என்ற ஒன்று இல்லை. இன்று டிஜிட்டல் ஊடகங்களின் அபரிமிதமான வளர்ச்சி பழைய விதிகளுக்கு பெரும் சவாலை விடுத்துள்ளது. டிஜிட்டல் சகாப்தம் ஏற்படுத்தும் முக்கிய சவால்கள். பாரம்பரியமான பிரச்சார முறைகளை சுவரொட்டிகள் ஒலிபெருக்கிகள் கண்காணிப்பது எளிது. ஆனால் டிஜிட்டல் உலகின் சவால்கள் கண்ணுக்கு புலப்படாதவை. அமைதிக்கால விதிமீறல் வயலேஷன் ஆஃப் சைலன்ஸ் பீரியட். மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டம் 1951 அன் பிரிவு 126 அன்படி வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பே பிரச்சாரம் ஓய வேண்டும். சவால். தொலைக்காட்சியிலும் பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சாரம் ஓய்ந்தாலும் சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியா பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படும் செய்திகளை கட்டுப்படுத்துவது தேர்தல் ஆணையத்திற்கு சாத்தியமற்றதாக உள்ளது. போலிச் செய்திகள் மற்றும் ஃபேக் நியூஸ். டீப்ஃபேக்ஸ் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வேட்பாளர் பேசாத ஒன்றை பேசியது போல போலியான வீடியோக்களை டீப்ஃபேக்ஸ் உருவாக்கி பரப்புவது. தேர்தல் ஆணையம் உண்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்குள் அந்தப் செய்தி லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து விடுகிறது. வெறுப்பு பேச்சு மற்றும் பிளவுபடுத்துதல். ஹேட் ஸ்பீச் போலரைசேஷன். இணையத்தின் அல்காரிதங்கள் ஆல்கரிதம்ஸ் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே மீண்டும் மீண்டும் காட்டுகின்றன. இதனை பயன்படுத்தி மதம் மற்றும் சாதி ரீதியான வெறுப்பு பிரச்சாரங்கள் மறைமுகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இவை மாதிரி நடத்தை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானவை. நிழல் விளம்பரங்கள் மற்றும் செலவு கணக்கு. டார்க் ஆட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ராக்கிங். ஒரு வேட்பாளர் பொதுக்கூட்டத்திற்கு எவ்வளவு செலவு செய்தார் என்பதை கணக்கிடுவது எளிது. ஆனால் முகநூல், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் செய்யப்படும் விளம்பர செலவுகளை கண்காணிப்பது கடினம். மூன்றாம் தரப்பினர் மூலம் செய்யப்படும் நிழல் விளம்பரங்கள் ப்ராக்ஸி ஆட்ஸ் வேட்பாளரின் கணக்கில் சேர்வதில்லை. புவிசார் எல்லைகள் இல்லாமை. ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ். சமூக வலைதள நிறுவனங்களின் சர்வர்ஸ் வெளிநாடுகளில் உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பதிவை நீக்கச் சொன்னால் அந்நிறுவனங்கள் உடனடியாக ஒத்துழைப்பதில்லை.
தேர்தல் ஆணையத்தின் எதிர் நடவடிக்கைகள் ஸ்டெப்ஸ் டேக்கன். இந்தச் சவால்களைச் சமாளிக்க இசிஐ சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வாலண்டரி கோட் ஆஃப் எத்திக்ஸ். தேர்தல் ஆணையம் சமூக வலைதள நிறுவனங்களுடன் ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர் etc. இணைந்து ஒரு தன்னார்வ நன்னடத்தை விதியை உருவாக்கியுள்ளது. விஜில் ஆப் பொதுமக்கள் விதிமீறல்களை புகாரளிக்கச் செயலி. சோஷியல் மீடியா செல்ஸ் மாவட்ட அளவில் சமூக ஊடகங்களை கண்காணிக்க தனிப்பிரிவுகள். முடிவுரை வே ஃபார்வர்ட். மாதிரி நடத்தை விதிகள் இன்னும் அனலாக் உலகிற்கானதாகவே உள்ளன. டிஜிட்டல் உலகைச் சமாளிக்க மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது அவசியமாகும். மேலும் சமூக ஊடக நிறுவனங்களை பொறுப்புக்கூறச் செய்யும் கடுமையான சட்டங்களும் காலத்தின் கட்டாயமாகும். Model Code of Conduct has been a remarkable step in ensuring free and fair elections in India. However, the present digital era has posed challenges to it. Comment. இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதில் மாதிரி நடத்தை விதிகள் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருந்து வருகின்றன. இருப்பினும் தற்போதைய டிஜிட்டல் சகாப்தம் அதற்கு சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து தெரிவிக்கவும். The Model Code of Conduct (MCC) has been instrumental in ensuring free and fair elections in India. இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதில் மாதிரி நடத்தை விதிகள் MCC முக்கிய பங்கு வகிக்கின்றன. Spread of misinformation. The widespread dissemination of fake news, hate speech, and propaganda on social media platforms can influence voter opinions and undermine the electoral process. தவறான தகவல் பரவல். சமூக ஊடக தளங்களில் போலி செய்திகள், வெறுப்பு பேச்சு மற்றும் பிரச்சாரம் பரவலாக பரப்பப்படுவது வாக்காளர் கருத்துக்களை பாதிக்கும் மற்றும் தேர்தல் செயல்முறையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Digital manipulation. The ease of creating and spreading deep fakes, morphed images, and manipulated videos can compromise the integrity of elections. டிஜிட்டல் கையாளுதல். ஆழமான போலிகள், மார்பிங் செய்யப்பட்ட படங்கள் மற்றும் கையாளப்பட்ட வீடியோக்களை உருவாக்குவதையும் பரப்புவதையும் எளிதாக்குவது தேர்தல்களின் ஒருமைப்பாட்டை சமரசம் செய்யலாம். Lack of regulation. The lack of legal backing and enforceability makes it difficult to prevent electoral malpractices in the digital sphere. ஒழுங்குமுறை இல்லாமை. MCCக்கு சட்ட ஆதரவு மற்றும் அமலாக்கம் இல்லாதது டிஜிட்டல் துறையில் தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதை கடினமாக்குகிறது. Challenges சவால்கள். Regulating social media. The rules require social media platforms to remove content that impinges on national security, contains nudity or morphed images of women, or promotes revenge porn. சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துதல். தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் பெண்களின் நிர்வாணம் அல்லது மார்பிங் செய்யப்பட்ட படங்களை கொண்ட அல்லது பழிவாங்கும் ஆபாசத்தை ஊக்குவிக்கும் உள்ளடக்கத்தை சமூக ஊடக தளங்கள் அகற்ற வேண்டும் என்று விதிகள் கோருகின்றன. Grievance redressal. The rules mandate social media platforms to establish a grievance redressal mechanism to address user complaints. குறை தீர்வு. பயனர் புகார்களை நிவர்த்தி செய்ய சமூக ஊடக தளங்கள் ஒரு குறை தீர்க்கும் பொறிமுறையை நிறுவ விதிகள் கட்டாயப்படுத்துகின்றன. Transparency and accountability. The rules promote transparency and accountability among social media platforms and digital news media. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். சமூக ஊடக தளங்கள் மற்றும் டிஜிட்டல் செய்தி ஊடகங்களில் விதிகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கின்றன. Concerns கவலைகள். Privacy and free speech. The rules, requirement to identify the first originator of information can compromise user privacy and freedom of speech. தனியுரிமை மற்றும் பேச்சு சுதந்திரம். தகவல்களை முதலில் உருவாக்கியவரை அடையாளம் காண விதிகளின் தேவை. பயனர் தனியுரிமை மற்றும் பேச்சு சுதந்திரத்தை சமரசம் செய்யலாம். Overreach of government power. The rules may grant excessive power to the government, potentially leading to censorship and abuse of authority. அரசாங்க அதிகாரத்தை மீறுதல். விதிகள் அரசாங்கத்திற்கு அதிகப்படியான அதிகாரத்தை வழங்கக்கூடும், இது தணிக்கை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும். Measures strengthen the MCC.
Provide statutory backing to the MCC to ensure its enforceability and effectiveness. வலுப்படுத்துதல், அதன் அமலாக்கம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்ய MCCக்கு சட்டப்பூர்வ ஆதரவை வழங்குதல். Improve digital literacy. Educate voters about the potential risks and consequences of digital manipulation and misinformation. டிஜிட்டல் எழுத்தறிவை மேம்படுத்துதல், டிஜிட்டல் கையாளுதல் மற்றும் தவறான தகவல்களின் சாத்தியமான அபாயங்கள் மற்றும் விளைவுகள் குறித்து வாக்காளர்களுக்கு கல்வி கற்பித்தல். Enhance regulation. Develop robust regulations that balance free speech and accountability, while preventing the misuse of digital platforms. ஒழுங்குமுறையை மேம்படுத்துதல், டிஜிட்டல் தளங்களின் தவறான பயன்பாட்டை தடுக்கும் அதே வேளையில் பேச்சு சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வையும் சமநிலைப்படுத்தும் வலுவான விதிமுறைகளை உருவாக்குதல். காகித வாக்குச்சீட்டுகளை விட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நன்மைகள் என்ன? இது தொடர்பாக இன்னும் எஞ்சியிருக்கும் கவலைகள் என்ன? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் EVM நன்மைகள். காகித வாக்குச்சீட்டு முறையில் இருந்த பல நடைமுறை சிக்கல்களை தீர்க்கவே EVM கொண்டுவரப்பட்டது. செல்லாத வாக்குகள் இல்லை. ஜீரோ இன்வலட் வோட்ஸ். காகித முறை, முத்திரை மை அழிவது அல்லது இரண்டு சின்னங்களுக்கு நடுவில் முத்திரை குத்துவது போன்றவற்றால் லட்சக்கணக்கான வாக்குகள் செல்லாத வாக்குகளாக இன்வலட் வோட்ஸ் அறிவிக்கப்படும். சில நேரங்களில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் எண்ணிக்கையை விட செல்லாத வாக்குகள் அதிகமாக இருக்கும். EVM இதில் பட்டனை அழுத்துவது மட்டுமே வேலை என்பதால் செல்லாத வாக்குகளே இருக்காது. மக்களின் ஒவ்வொரு வாக்கும் கணக்கில் கொள்ளப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கோடிக்கணக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிட டன் கணக்கில் காகிதம் தேவைப்படும். இதற்கு பல மரங்கள் வெட்டப்படும். EVM இந்த தேவையை குறைத்து சுற்றுச்சூழலை காக்கிறது. வாக்கு எண்ணிக்கை வேகம். ஸ்பீட் ஆஃப் கவுண்டிங். காகித வாக்குகளை எண்ணி முடிக்க 30 முதல் 40 மணி நேரம் ஆகும். ஆனால் EVM மூலம் 3 முதல் 5 மணி நேரத்திற்குள் முடிவுகளை துல்லியமாக அறிவிக்க முடியும். பூத் கேப்சரிங் தடுப்பு. செக்ஸ் பூத் கேப்சரிங். பழைய முறையில் சமூக விரோதிகள் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான சீட்டுகளில் முத்திரை குத்தி பெட்டியில் போட முடியும். ஆனால் EVM இயந்திரத்தில் ஒரு நிமிடத்திற்கு 5 வாக்குகள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். டைம் லிமிட்டேஷன். இதனால் மொத்தமாக கள்ள ஓட்டு போடுவது தடுக்கப்படுகிறது. செலவு குறைவு. போக்குவரத்து, அச்சிடுதல் மற்றும் வாக்குகளை பாதுகாக்க ஆகும் செலவு நீண்ட கால அடிப்படையில் EVMஇல் குறைவு. எஞ்சியிருக்கும் கவலைகள் மற்றும் சவால்கள். கன்சர்ன்ஸ் சேலஞ்சஸ். EVM பல நன்மைகளை தந்தாலும் அது தொழில்நுட்பம் சார்ந்த சாதனம் என்பதால் சில சந்தேகங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. ஹேக்கிங் சந்தேகம். டாம்பரிங் கன்சர்ன்ஸ். எந்த ஒரு மின்னணு சாதனத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்பது பொதுவான வாதம். EVMஇல் உள்ள மைக்ரோசிப்பை மைக்ரோசிப் மாற்றியமைக்கலாம் அல்லது புரோகிராமிங் மூலம் முடிவுகளை மாற்றலாம் என்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் பதில். இந்திய EVMகள் இணையத்துடன் இணைக்கப்படாத ஸ்டாண்டலோன் மெஷின் கால்குலேட்டர் போன்ற சாதனங்கள். எனவே வைஃபை அல்லது ப்ளூடூத் மூலம் இதை ஹேக் செய்ய முடியாது. நம்பகத்தன்மை குறைவு. ட்ரஸ்ட் டெஃபிசிட். பிளாக் பாக்ஸ் சிண்ட்ரோம். வாக்காளர் பட்டனை அழுத்தும் போது வாக்கு யாருக்கு விழுந்தது என்பது அவருக்கு தெரிவதில்லை. இயந்திரம் பிளாக் பாக்ஸ் உள்ளே என்ன கணக்கிடுகிறது என்பது கண்ணுக்கு தெரியாததால் சந்தேகம் எழுகிறது. இதற்கு தீர்வாகவே VVPAT Voter Verifiable Paper Audit Trail கொண்டுவரப்பட்டது. 100% VVPAT சரிபார்ப்பு கோரிக்கை. தற்போது ஒரு தொகுதிக்கு 5 VVPAT இயந்திரங்கள் மட்டுமே எண்ணிச் சரிபார்க்கப்படுகின்றன. சந்தேகம் உள்ளவர்கள் 100% VVPAT சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்று கோருகிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் இது மீண்டும் பழைய காகித முறைக்கே கொண்டு செல்லும், நேரம் அதிகம் எடுக்கும் என்று கூறுகிறது. இயந்திர கோளாறு. மல்ஃபங்க்ஷன்ஸ். தேர்தல் அன்று பல இடங்களில் இயந்திரங்கள் பழுதாவது வாக்குப்பதிவை தாமதப்படுத்துகிறது. இது வாக்காளர்களை சோர்வடையச் செய்கிறது. முடிவுரை. EVM என்பது தேர்தலை எளிமையாக்கிய ஒரு தொழில்நுட்ப புரட்சி. ஆனால் ஜனநாயகத்தில் தேர்தல் நேர்மையாக நடந்தால் மட்டும் போதாது, அது நேர்மையாக நடக்கிறது என்று மக்கள் நம்பவும் வேண்டும்.
எனவே மக்களின் சந்தேகத்தை போக்க விவிபிஏடி சரிபார்ப்பை அதிகரிப்பது நல்ல தீர்வாக அமையும். What are the advantages of EVM over paper ballots? What are the concerns still remaining in this regard? காகித வாக்குச்சீட்டுகளை விட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நன்மைகள் என்ன? இது தொடர்பாக இன்னும் எஞ்சியிருக்கும் கவலைகள் என்ன? Advantages of EVM. Efficiency. EVMs significantly reduce the time required for counting votes, allowing for faster result declaration. This leads to quicker formation of governments and ensures a smoother democratic transition. செயல்திறன். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குகளை எண்ணுவதற்கு தேவையான நேரத்தை கணிசமாக குறைத்து விரைவான முடிவுகளை அறிவிக்க அனுமதிக்கின்றன. இது அரசாங்கங்களை விரைவாக உருவாக்குவதற்கும் மென்மையான ஜனநாயக மாற்றத்தை உறுதி செய்வதற்கும் வழிவகுக்கிறது. Accuracy. EVMs minimize human errors that can occur during manual counting, ensuring more accurate results. They also eliminate invalid votes due to voting or wrong marking. துல்லியம். கைமுறையாக எண்ணும்போது ஏற்படக்கூடிய மனித பிழைகளை எம்கள் குறைக்கின்றன, மேலும் துல்லியமான முடிவுகளை உறுதி செய்கின்றன. அதிக வாக்குப்பதிவு அல்லது தவறான குறியிடுதல் காரணமாக செல்லாத வாக்குகளையும் அவை நீக்குகின்றன. Security. EVMs are designed to be tamper-proof, reducing the chances of electoral fraud and manipulation. They have built-in features like invalid vote detection and multiple-level checks to enhance security. பாதுகாப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதப்படுத்த முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன, தேர்தல் மோசடி மற்றும் கையாளுதலுக்கான வாய்ப்புகளை குறைக்கின்றன. பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அவை செல்லாத வாக்குகளை கண்டறிதல் மற்றும் பல நிலை சோதனைகள் போன்ற உள்ளமைக்கப்பட்ட அம்சங்களை கொண்டுள்ளன. Cost effectiveness. While the initial investment in EVMs is high, they can be reused for multiple elections, making them cost effective in the long run. This eliminates recurring expenses associated with printing and distributing paper ballots. செலவு. செயல்திறன். மின்னணு வாக்குச்சீட்டுகளில் ஆரம்ப முதலீடு அதிகமாக இருந்தாலும் அவற்றை பல தேர்தல்களுக்கு மீண்டும் பயன்படுத்தலாம், இது நீண்ட காலத்திற்கு செலவு குறைந்ததாக ஆக்குகிறது. இது காகித வாக்குச்சீட்டுகளை அச்சிடுதல் மற்றும் விநியோகிப்பதில் தொடர்புடைய தொடர்ச்சியான செலவுகளை நீக்குகிறது. Environmental impact. Using EVMs reduces the environmental impact associated with paper production and disposal. In the 2024 elections, EVMs saved approximately 10,000 tons of paper, equivalent to over in trees. சுற்றுச்சூழல் தாக்கம். மின்னணு வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துவது காகித உற்பத்தி மற்றும் அகற்றலுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது. 2024 தேர்தல்களில் எம்கள் சுமார் 10,000 டன் காகிதங்களை சேமித்துள்ளன, இது 2 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களுக்கு சமம். Concerns. கவலைகள். Technological concerns. Some critics argue that EVMs can be vulnerable to hacking or tampering, potentially compromising election integrity. However, the Election Commission of India has implemented stringent security measures, including randomization, secure programming, and VVPAT audits. தொழில்நுட்ப கவலைகள். சில விமர்சகர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக்கிங் அல்லது சேதப்படுத்தலுக்கு ஆளாகக்கூடும், தேர்தல் நேர்மையை சமரசம் செய்யக்கூடும் என்று வாதிடுகின்றனர். இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையம் சீரற்றமயமாக்கல், பாதுகாப்பான நிரலாக்கம் மற்றும் விவிபிஏடி தணிக்கைகள் உள்ளிட்ட கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. Technical literacy. Some voters, particularly in rural or older demographics, may find EVMs intimidating or require education to use them effectively. தொழில்நுட்ப கல்வியறிவு. சில வாக்காளர்கள், குறிப்பாக கிராமப்புற அல்லது பழைய மக்கள் தொகையில், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அச்சுறுத்தலாக கருதலாம் அல்லது அவற்றை திறம்பட பயன்படுத்த கல்வி தேவைப்படலாம். Initial costs. The high initial investment in procuring and maintaining EVMs can be a challenge. ஆரம்ப செலவுகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாங்குவதிலும் பராமரிப்பதிலும் அதிக ஆரம்ப முதலீடு ஒரு சவாலாக இருக்கலாம். Public trust. Repeated doubts about EVM integrity can erode public trust in elections and discourage voter participation. பொது நம்பிக்கை.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நேர்மை குறித்த தொடர்ச்சியான சந்தேகங்கள் தேர்தல்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து வாக்காளர் பங்கேற்பை ஊக்கப்படுத்தலாம். மெஷர்ஸ் நடவடிக்கைகள். Voter Verifiable Paper Audit Trail (VVPAT) allows voters to verify their vote via a printed slip, enhancing transparency and accountability. வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை பாதை VVPAT அச்சிடப்பட்ட சீட்டு மூலம் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை சரிபார்க்க அனுமதிக்கிறது. இது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துகிறது. Multi-level monitoring. Political parties and candidates, representatives oversee EVM randomization and testing. பல நிலை கண்காணிப்பு. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீரற்றமயமாக்கல் மற்றும் சோதனையை மேற்பார்வையிடுகின்றனர். Rigorous testing. EVMs undergo extensive testing and validation before deployment. கடுமையான சோதனை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு விரிவான சோதனை மற்றும் சரிபார்ப்புக்கு உட்படுகின்றன. VVPAT பற்றி நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள்? அதனுடன் தொடர்புடைய சிக்கல்கள் என்ன? இது தொடர்பாக ECI எடுத்த நடவடிக்கைகள் என்ன? VVPAT என்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் EVM இணைக்கப்படும் ஒரு தனி இயந்திரமாகும். இது வாக்காளர்களுக்கு ஒரு பின்னூட்டத்தை ஃபீட்பேக் வழங்குகிறது. செயல்பாடு. வாக்காளர் EVM-இல் வேட்பாளரின் பட்டனை அழுத்தியவுடன் VVPAT இயந்திரத்தின் கண்ணாடி திரையில் ஒரு காகிதச்சீட்டு ஸ்லிப் தோன்றும். தகவல்கள். அதில் வேட்பாளரின் வரிசை எண், சீரியல் நோ, பெயர் மற்றும் சின்னம் அச்சிடப்பட்டிருக்கும். நேரம். இந்தச் சீட்டு 7 வினாடிகள் வாக்காளரின் பார்வைக்கு இருக்கும். பிறகு அது தானாகவே வெட்டப்பட்டு கீழே உள்ள பாதுகாக்கப்பட்ட பெட்டிக்குள் சீல்ட் பாக்ஸ் விழுந்துவிடும். நோக்கம். வாக்காளர் தான் யாருக்கு வாக்களித்தாரோ அவருக்குத்தான் அந்த வாக்கு பதிவாகியிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள இது உதவுகிறது. ஏன் இது கொண்டுவரப்பட்டது? பேக்ரவுண்ட். சுப்பிரமணிய சுவாமி எதிர் இந்திய தேர்தல் ஆணையம் 2013. இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு காகிதச் சரிபார்ப்பு பேப்பர் ட்ரெயில் இன்றியமையாதது என்று தீர்ப்பளித்தது. இதன் அடிப்படையிலேயே VVPAT அறிமுகப்படுத்தப்பட்டது. VVPAT தொடர்பான சிக்கல்கள் மற்றும் கவலைகள். இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ். VVPAT நம்பிக்கையை அதிகரித்தாலும் நடைமுறையில் சில சிக்கல்கள் உள்ளன. இயந்திர கோளாறுகள். டெக்னிக்கல் கிளிச்சஸ். வெப்பம் அல்லது அதிகப்படியான வெளிச்சம் காரணமாக VVPAT சென்சார்கள் பழுதடைவது அல்லது பேப்பர் ஜாம் ஆவது போன்ற புகார்கள் எழுகின்றன. இது வாக்குப்பதிவை தாமதப்படுத்துகிறது. எண்ணிக்கை தாமதம். கவுண்டிங் டிலே. எதிர்க்கட்சிகள் 100 விழுக்காடு VVPAT சீட்டுகளையும் எண்ண வேண்டும் என்று கோருகின்றன. ஆனால் அவ்வாறு செய்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாக 5 முதல் 6 வரை நாட்கள் வரை ஆகலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இது மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு செல்வது போன்றது. முரண்பாடு. டிஸ்கிரப்பன்சி. மிக அரிதாக EVM காட்டும் கணக்கிற்கும் VVPAT சீட்டுகளின் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு வந்தால் எதை இறுதி முடிவாக கொள்வது என்ற குழப்பம் இருந்தது. தேர்தல் ஆணையம் ECI எடுத்த நடவடிக்கைகள். மேற்கண்ட சிக்கல்களைச் சமாளிக்க ECI மற்றும் நீதிமன்றம் எடுத்துள்ள நடவடிக்கைகள். மாதிரி சரிபார்ப்பு. மேண்டேட்டரி வெரிஃபிகேஷன். 2019 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ரேண்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வாக்குச்சாவடிகளில் உள்ள VVPAT சீட்டுகள் கட்டாயம் எண்ணிச் சரிபார்க்கப்படுகின்றன. விதி 56D காண்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961. ஒருவேளை EVM கணக்கிற்கும் VVPAT சீட்டு எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருந்தால் VVPAT சீட்டுகளின் எண்ணிக்கையே இறுதியானதாக கொள்ளப்படும். இது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். தற்போது பயன்படுத்தப்படும் M3 வகை EVM மற்றும் VVPAT இயந்திரங்கள் சுய பரிசோதனை டயக்னாஸ்டிக் வசதி கொண்டவை. மேலும் வெப்பத்தை தாங்கும் வகையிலான தெர்மல் பேப்பர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வாக்காளர் உரிமைகோரல் ரூல் 49 மெகாஆம்பியர்
ஒரு வாக்காளர் தான் அழுத்திய சின்னத்திற்கு பதிலாக வேறு சின்னம் விவிபிஏடியில் வந்ததாக புகார் கூறினால் அவருக்கு சோதனை வாக்கு டெஸ்ட் வோட் அளிக்க வாய்ப்பு தரப்படும். ஆனால் புகார் பொய்யானால் அவருக்கு தண்டனை சிறை அல்லது அபராதம் வழங்கப்படும். முடிவுரை. VVPAT in What do you understand by VVPAT? What are the issues associated with it and steps taken by ECI in this regard? VVPAT பற்றி நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள்? அதனுடன் தொடர்புடைய சிக்கல்கள் என்ன? இது தொடர்பாக ECI எடுத்த நடவடிக்கைகள் என்ன? VVPAT stands for Voter Verifiable Paper Audit Trail. It is a system used in electronic voting machines (EVMs) to provide a paper trail of each vote cast, allowing voters to verify their selection. VVPAT என்பது வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை பாதையை குறிக்கிறது. இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எம்கள் பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். இது வாக்காளர்கள் தங்கள் தேர்வை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒவ்வொரு வாக்கின் காகித தடத்தையும் வழங்குகிறது. How VVPAT works? VVPAT எவ்வாறு செயல்படுகிறது? When a voter casts their ballot, the VVPAT machine prints a paper slip showing the selected candidate's symbol and name. This slip is visible to the voter through a glass window for 7 seconds, allowing them to verify their vote. The slip then falls into a sealed drop box. ஒரு வாக்காளர் தனது வாக்கை பதிவு செய்யும்போது VVPAT இயந்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளரின் சின்னம் மற்றும் பெயரை காட்டும் ஒரு காகிதச் சீட்டை அச்சிடுகிறது. இந்த சீட்டு 7 வினாடிகள் கண்ணாடி ஜன்னல் வழியாக வாக்காளருக்கு தெரியும், இதனால் அவர்கள் தங்கள் வாக்கை சரிபார்க்க முடியும். பின்னர் அந்த சீட்டு சீல் வைக்கப்பட்ட டிரா பாக்ஸில் விழுகிறது. Issues associated with VVPAT. VVPAT உடன் தொடர்புடைய சிக்கல்கள். Limited verification. Currently, VVPAT verification is limited to 5 randomly selected EVMs in each assembly segment, which some IO is not enough to ensure the integrity of the electoral process. வரையறுக்கப்பட்ட சரிபார்ப்பு. தற்போது VVPAT சரிபார்ப்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 எம்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. இது தேர்தல் செயல்முறையின் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்த போதுமானதாக இல்லை என்று சிலர் வாதிடுகின்றனர். Discrepancies. There have been reports of discrepancies between EVM and VVPAT vote counts, raising concerns about the reliability of the system. முரண்பாடுகள். EVM மற்றும் VVPAT வாக்கு எண்ணிக்கைகளுக்கு இடையில் முரண்பாடுகள் இருப்பதாக அறிக்கைகள் வந்துள்ளன. இது அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்த கவலைகளை எழுப்புகிறது. Sequential verification. The current process of sequential verification of VVPAT slips can cause delays in counting, with some arguing that simultaneous verification would be more efficient. தொடர் சரிபார்ப்பு. VVPAT சீட்டுகளின் தொடர் சரிபார்ப்பின் தற்போதைய செயல்முறை எண்ணுவதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். சிலர் ஒரே நேரத்தில் சரிபார்ப்பு மிகவும் திறமையானதாக இருக்கும் என்று வாதிடுகின்றனர். Steps taken by ECI. தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள். Increased VVPAT verification. The Supreme Court has directed the Election Commission of India (ECI) to explore the possibility of increasing VVPAT verification, with some petitions seeking 100 விழுக்காடு verification. அதிகரித்த VVPAT சரிபார்ப்பு. 100 விழுக்காடு சரிபார்ப்பை கோரும் சில மனுக்கள் உள்ள நிலையில் VVPAT சரிபார்ப்பை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ECI உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. Robust security measures. The ECI has implemented robust security measures, including randomization of EVMs and VVPATs, to prevent tampering. வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள். மோசடிகளை தடுக்க எம்கள் மற்றும் இவ்பக்களை சீரட்டதாக்குதல் உட்பட வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ECI செயல்படுத்தியுள்ளது. Transparency. The ECI has emphasized the importance of transparency in the electoral process, with measures like allowing candidates and their agents to oversee the VVPAT counting process. வெளிப்படைத்தன்மை. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் VVPAT எண்ணும் செயல்முறையை மேற்பார்வையிட அனுமதிப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை ECI வலியுறுத்தியுள்ளது. No mismatch found. According to the ECI, over 4 crore VVPAT slips have been verified,
with no instances of mismatch found between EVM and VVPAT counts. பொருந்தாத தன்மை எதுவும் கண்டறியப்படவில்லை. ECI படி 4 கோடிக்கும் மேற்பட்ட VVPAT சீட்டுகள் சரிபார்க்கப்பட்டுள்ளன. EVM மற்றும் VVPAT எண்ணிக்கைகளுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் EVM பயன்பாடு தொடர்பான சமீபத்திய சர்ச்சையின் வெளிச்சத்தில் இந்தியாவில் தேர்தல்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் உள்ள சவால்கள் என்ன? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM மீதான சமீபத்திய சர்ச்சைகள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ECI ஒரு கடுமையான சோதனையை ஏற்படுத்தியுள்ளன. தேர்தல் நேர்மையாக நடந்தால் மட்டும் போதாது, அது நேர்மையாக நடக்கிறது என்று மக்களும் நம்ப வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ளும் சவால்களை கீழே விவாதிக்கலாம். கருப்பு பெட்டி என்னும் சந்தேகம், பிளாக் பாக்ஸ் சிண்ட்ரோம், ட்ரஸ்ட் டெபிசிட் சவால். வாக்காளர்கள் ஒரு பொத்தானை அழுத்தும் போது அந்த வாக்கு உள்ளே யாருக்கு பதிவாகிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. மென்பொருள் சாஃப்ட்வேர் மூலம் இது இயங்குவதால் இது ஒரு கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் போல பார்க்கப்படுகிறது. பிரச்சினை: தொழில்நுட்ப ரீதியாக EVM பாதுகாப்பானது என்று ECI நிரூபித்தாலும் மக்களின் மனதில் உள்ள உளவியல் ரீதியான சந்தேகத்தை சைக்கலாஜிக்கல் டவுட் போக்குவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. 100% VVPAT சரிபார்ப்பு கோரிக்கை, டிமாண்ட் ஃபார் 100% VVPAT கவுண்டிங் சர்ச்சை. சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளில் ADRVSCCI அனைத்து VVPAT சீட்டுகளையும் EVM கணக்குடன் ஒப்பிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. ECI அண்ட் சவால்: 100% எண்ணுவது தேர்தல் முடிவுகளை 5 முதல் 6 வரை நாட்கள் தாமதப்படுத்தும். இது பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்புவது போன்றது என்பது ECI வாதம். வேகம், ஸ்பீட் மற்றும் நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை பேலன்ஸ் ஏற்படுத்துவது ஆணையத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. தொழில்நுட்ப வதந்திகள் மற்றும் தவறான தகவல்கள், டெக் பேஸ்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் சர்ச்சை. எலான் மஸ்க் போன்ற சர்வதேச தொழில்நுட்ப வல்லுநர்கள் எந்த மின்னணு சாதனத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று கூறியது இந்தியாவில் பெரிய விவாதத்தை கிளப்பியது. சவால்: இந்திய EVMகள் இணையத்துடன் இணைக்கப்படாதவை, ஸ்டாண்டலோன் டிவைசஸ் என்றும் வெளிநாட்டு இயந்திரங்களிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் பாமர மக்களுக்கும் புரியும்படி விளக்குவது கடினமாக உள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் போலிச் செய்திகள், ஃபேக் நாரேட்டிவ்ஸ் மற்றும் AI மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் தேர்தல் ஆணையத்தின் விளக்கங்களை விட வேகமாக பரவுகின்றன. வெளிப்படைத்தன்மை மீதான கேள்விகள், டிரான்ஸ்பாரன்சி இஷ்யூஸ். பேட்டரி சர்ச்சை. சமீபத்தில் மும்பை வடமேற்கு தொகுதியில் EVM பேட்டரி சார்ஜ் மற்றும் OTP தொடர்பான குளறுபடிகள் நீதித்துறை மற்றும் சிவில் சமூகத்தின் அழுத்தம். தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு அமைப்பு என்றாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அதன் செயல்பாடு நீதிமன்றங்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. EVM மீதான சந்தேகங்களை போக்க மென்பொருள் குறியீட்டை சோர்ஸ் கோட் பொதுவில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ECI இதை மறுக்கிறது. இது இரகசியத்தன்மை என்ற பிம்பத்தை உருவாக்குகிறது. முடிவுரை கன்க்ளூஷன்: இந்தியாவில் தேர்தல்களின் பிரம்மாண்டத்தை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது EVMகள் இன்றியமையாதவை. ஆனால் தொழில்நுட்ப திறனை விட நம்பகத்தன்மையே, லெஜிட்டிமசி முக்கியம். எனவே தேர்தல் ஆணையம் வெறும் தொழில்நுட்ப விளக்கங்களை மட்டும் அளிக்காமல் VVPAT சரிபார்ப்பு எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் செயல்முறையில் அதிக வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்தல் மூலமே இந்த சவால்களை வெல்ல முடியும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் EVM பயன்பாடு தொடர்பான சமீபத்திய சர்ச்சையின் வெளிச்சத்தில் இந்தியாவில் தேர்தல்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் உள்ள சவால்கள் என்ன? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM மீதான சமீபத்திய சர்ச்சைகள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ECI ஒரு கடுமையான சோதனையை ஏற்படுத்தியுள்ளன. தேர்தல் நேர்மையாக நடந்தால் மட்டும் போதாது, அது நேர்மையாக நடக்கிறது என்று மக்களும் நம்ப வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ளும் சவால்களை கீழே விவாதிக்கலாம்.
கருப்பு பெட்டி என்னும் சந்தேகம் பிளாக் பாக்ஸ் சிண்ட்ரோம் ட்ரஸ்ட் டெபிசிட் சவால் வாக்காளர்கள் ஒரு பொத்தானை அழுத்தும் போது அந்த வாக்கு உள்ளே யாருக்கு பதிவாகிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. மென்பொருள் சாஃப்ட்வேர் மூலம் இது இயங்குவதால் இது ஒரு கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் போல பார்க்கப்படுகிறது. பிரச்சினை தொழில்நுட்ப ரீதியாக இவிஎம் பாதுகாப்பானது என்று இசிஐ நிரூபித்தாலும் மக்களின் மனதில் உள்ள உளவியல் ரீதியான சந்தேகத்தை சைக்கலாஜிக்கல் டவுட் போக்குவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. 100 விழுக்காடு விவிபிஏடி சரிபார்ப்பு கோரிக்கை டிமாண்ட் ஃபார் 100 விழுக்காடு விவிபிஏடி கவுண்டிங் சர்ச்சை. சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளில் ஏடிஆர்விஎஸ்சிசிஐ அனைத்து விவிபிஏடி சீட்டுகளையும் இவிஎம் கணக்குடன் ஒப்பிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இசிஐ சவால் 100 விழுக்காடு எண்ணுவது தேர்தல் முடிவுகளை 5 முதல் 6 வரை நாட்கள் தாமதப்படுத்தும். இது பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்புவது போன்றது என்பது இசிஐ வாதம். வேகம் ஸ்பீட் மற்றும் நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை பேலன்ஸ் ஏற்படுத்துவது ஆணையத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது. தொழில்நுட்ப வதந்திகள் மற்றும் தவறான தகவல்கள் டெக் பேஸ்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் சர்ச்சை. எலான் மஸ்க் போன்ற சர்வதேச தொழில்நுட்ப வல்லுநர்கள் எந்த மின்னணு சாதனத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று கூறியது இந்தியாவில் பெரிய விவாதத்தை கிளப்பியது. சவால் இந்திய இவிஎம்கள் இணையத்துடன் இணைக்கப்படாதவை ஸ்டாண்டலோன் டிவைசஸ் என்றும் வெளிநாட்டு இயந்திரங்களிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் பாமர மக்களுக்கும் புரியும்படி விளக்குவது கடினமாக உள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் போலிச் செய்திகள் ஃபேக் நாரேட்டிவ்ஸ் மற்றும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் தேர்தல் ஆணையத்தின் விளக்கங்களை விட வேகமாக பரவுகின்றன. வெளிப்படைத்தன்மை மீதான கேள்விகள் டிரான்ஸ்பாரன்சி இஷ்யூஸ் பேட்டரி சர்ச்சை. சமீபத்தில் மும்பை வடமேற்கு தொகுதியில் இவிஎம் பேட்டரி சார்ஜ் மற்றும் ஓடிபி தொடர்பான குளறுபடிகள் எழுந்தன. இது தொழில்நுட்ப கோளாறாக இருந்தாலும் அது முறைகேடு என்று சந்தேகிக்கப்பட்டது. சவால் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளும் நடைமுறைகளில் சிறிய மனித தவறுகள் நடந்தாலும் அது முழு தேர்தல் முறையையும் கேள்விக்குறியாக்குகிறது. நீதித்துறை மற்றும் சிவில் சமூகத்தின் அழுத்தம். தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு அமைப்பு என்றாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அதன் செயல்பாடு நீதிமன்றங்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இவிஎம் மீதான சந்தேகங்களை போக்க மென்பொருள் குறியீட்டை சோர்ஸ் கோட் பொதுவில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இசிஐ இதை மறுக்கிறது. இது இரகசியத்தன்மை என்ற பிம்பத்தை உருவாக்குகிறது. முடிவுரை கன்க்ளூஷன். இந்தியாவில் தேர்தல்களின் பிரம்மாண்டத்தை கருத்தில் கொண்டு in the light of recent controversy regarding the use of electronic voting machines EVM, what are the challenges before the Election Commission of India to ensure the trustworthiness of elections in India? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இவிஎம் பயன்பாடு தொடர்பான சமீபத்திய சர்ச்சையின் வெளிச்சத்தில் இந்தியாவில் தேர்தல்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன் உள்ள சவால்கள் என்ன? Technical challenges தொழில்நுட்ப சவால்கள். EVM tampering. Allegations of EVM manipulation have raised concerns about the reliability of election results. Ensuring EVMs are tamper-proof and resistant to hacking attempts is crucial. மின்சார வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேதப்படுத்துதல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்துவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தேர்தல் முடிவுகளின் நம்பகத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதப்படுத்த முடியாதவை மற்றும் ஹேக்கிங் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன என்பதை உறுதி செய்வது மிக முக்கியம். Malfunctioning. Instances of EVMs malfunctioning during elections have been reported, leading to doubts about their reliability. செயலிழப்பு. தேர்தல்களின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயலிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன, இது அவற்றின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகங்களுக்கு வழிவகுக்கிறது. Cybersecurity concerns. With rising cyber threats, the ECI must prevent hacking or interference with the election process. சைபர் பாதுகாப்பு கவலைகள். அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்களுடன் தேர்தல் செயல்பாட்டில் ஹேக்கிங் அல்லது குறுக்கீடு செய்வதை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும். Transparency and auditability. வெளிப்படைத்தன்மை மற்றும் தணிக்கை செய்யும் திறன். Lack of transparency.
There is skepticism about the transparency of the EVM functioning process, particularly regarding software design and secure VVPAT. While VVPATs provide an additional layer of transparency, there are concerns about proper functioning and storage of VVPAT slips. VVPAT இவ்வுப்பற்கள் கூடுதல் வெளிப்படைத்தன்மையை வழங்கினாலும் VVPAT சீட்டுகளின் சரியான செயல்பாடு மற்றும் சேமிப்பு குறித்து கவலைகள் உள்ளன. Auditability. Conducting regular audits of EVMs and VVPATs can help ensure the integrity of the electoral process. தணிக்கை செய்யும் திறன். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் இவ்வுப்பற்களின் வழக்கமான தணிக்கைகளை நடத்துவது தேர்தல் செயல்முறையின் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்த உதவும். Perception and awareness. கருத்து மற்றும் விழிப்புணர்வு. Public trust. Tackling misinformation and fake news about EVMs is necessary to prevent the spread of mistrust. பொது நம்பிக்கை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பற்றிய தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகளை கையாள்வது அவநம்பிக்கை பரவுவதை தடுக்க அவசியம். Voter education. Educating voters about EVMs and their security features can help build confidence in the electoral process. வாக்காளர் கல்வி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு கல்வி கற்பிப்பது தேர்தல் செயல்பாட்டில் நம்பிக்கையை வளர்க்க உதவும். Legal challenges. சட்ட சவால்கள். Judicial scrutiny. The ECI faces frequent legal challenges regarding EVMs fairness, which can burden its institutional capacity. நீதித்துறை ஆய்வு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நியாயத்தன்மை தொடர்பாக தேர்தல் ஆணையம் அடிக்கடி சட்ட சவால்களை எதிர்கொள்கிறது, இது அதன் நிறுவன திறனை பாதிக்கும். Addressing legal issues. The ECI must proactively address legal issues and ensure that judgments are implemented to maintain the credibility of the electoral process. சட்டச் சிக்கல்களை நிவர்த்தி செய்தல். தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மையை பராமரிக்க தேர்தல் ஆணையம் சட்டச் சிக்கல்களை முன்கூட்டியே தீர்க்க வேண்டும் மற்றும் தீர்ப்புகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தேர்தல் பிரச்சாரத்தில் செலவிடப்படும் நேரத்தையும் பணத்தையும் குறைக்கும், ஆனால் அது மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புணர்வை குறைக்கும் பற்றி விவாதிக்கவும். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற கருத்து தேர்தல் சீர்திருத்தங்களில் மிகவும் விவாதிக்கப்படும் ஒன்றாகும். இந்த கூற்று இரண்டு முக்கியமான வாதங்களை முன்வைக்கிறது. ஒன்று செயல்திறன் எஃபிஷியன்சி, மற்றொன்று ஜனநாயக பொறுப்புணர்வு டெமோக்ராட்டிக் அக்கவுண்டபிலிட்டி. ஆதரவான வாதம் நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்துதல் எஃபிஷியன்சி. தற்போது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை மாற்றி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது கீழ்க்கண்ட நன்மைகளை தரும். தேர்தல் செலவு குறைப்பு ரிடியூஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தேர்தல் ஆணையம், பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல் கட்சிகள் என அனைத்தும் மீண்டும் மீண்டும் செலவு செய்வதை தவிர்க்கலாம். 2019 மக்களவைத் தேர்தலில் மட்டும் சுமார் ரூ.60,000 கோடி செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரே தேர்தல் மூலம் இந்தச் செலவை பாதியாக குறைக்க முடியும். நிர்வாகத் தேக்கம் தவிர்ப்பு பெட்டர் கவர்னன்ஸ். அடிக்கடி தேர்தல் வருவதால் அடிக்கடி மாதிரி நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அமலுக்கு வருகின்றன. இதனால் புதிய திட்டங்களை அறிவிக்கவோ செயல்படுத்தவோ முடிவதில்லை. ஒரே தேர்தல் வந்தால் 5 ஆண்டுகளுக்கு தடையற்ற நிர்வாகத்தை பாலிசி பாரலிசஸ் இல்லாமல் வழங்க முடியும். அரசு ஊழியர்களின் பணிச்சுமை. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவதால் அவர்களின் முதன்மை பணி கற்பித்தல் நிர்வாகம் பாதிக்கப்படுகிறது. இது தவிர்க்கப்படும். எதிரான வாதம் பொறுப்புணர்வை குறைத்தல் ரிடியூஸ்ட் அக்கவுண்டபிலிட்டி. ஜனநாயகம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்களிப்பது மட்டுமல்ல, அது மக்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான தொடர் உறவு. ஒரே தேர்தல் முறை பின்வரும் விதங்களில் பொறுப்புணர்வை குறைக்கலாம். அடிக்கடி வரும் தேர்தல்களே லகான் செக் ஆன் பவர். தற்போது மத்தியில் ஆளும் கட்சி தவறான கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் அடுத்து வரும் மாநில தேர்தல்களில் மக்கள் அதற்கு பாடம் புகட்ட முடியும். இது ஆட்சியாளர்களை எப்போதும் விழிப்புடன் வைத்திருக்கிறது. ஒரே தேர்தல் வந்தால் அரசியல்வாதிகள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மக்களைச் சந்தித்தால் போதும் என்ற நிலை உருவாகும்.
தேர்தல் கால திருவிழா முடிந்தவுடன் அவர்கள் 4 ஆண்டுகள் காணாமல் போக வாய்ப்புள்ளது. மாநில பிரச்சினைகள் மறைக்கப்படுதல் ஓவர்ஷாடோயிங் ரீஜனல் இஷ்யூஸ். ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும்போது வாக்காளர்கள் தேசிய தலைவர்கள் மற்றும் தேசிய பிரச்சினைகளுக்கு பாதுகாப்பு, வெளியுறவுக் கொள்கை அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குடிநீர், சுகாதாரம் போன்ற உள்ளூர் பிரச்சினைகள் பின்னுக்கு தள்ளப்படும். இது மாநில அரசின் பொறுப்புணர்வை கேள்விக்குறியாக்கும். ஐடிஎஃப்சி இன்ஸ்டிடியூட் ஆய்வின்படி ஒரே தேர்தல் நடந்தால் 77% வாக்காளர்கள் ஒரே கட்சிக்கே வாக்களிக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்து. த்ரெட் டு ஃபெடரலிசம். ஒருவேளை மத்திய அரசு 2 ஆண்டுகளில் கவிழ்ந்தால் அல்லது மாநில அரசு கவிழ்ந்தால் என்ன செய்வது? மீதமுள்ள காலத்திற்கு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டால் அது மக்களின் மக்களாட்சி உரிமையை பறிப்பதாகும். முடிவுரை. கன்க்ளூஷன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு சிறந்த யோசனையாக தோன்றினாலும் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் அது ஜனநாயகத்தின் ஆழத்தை குறைக்கும் அபாயம் உள்ளது. பணத்தை மிச்சப்படுத்துவதை விட அரசின் பொறுப்புணர்வை அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்வதே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அழகு. எனவே இந்த திட்டத்தை அமல்படுத்தும் முன் சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் மற்றும் மக்களின் தீர்ப்புக்கான மாற்று வழிகள் குறித்து தெளிவான சட்ட பாதுகாப்புகள் அவசியம். Simultaneous election to the Lok Sabha and the state assemblies will limit the amount of time and money spent in electioneering, but it will reduce the government's accountability to the people. Discuss. மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தேர்தல் பிரச்சாரத்தில் செலவிடப்படும் நேரத்தையும் பணத்தையும் குறைக்கும், ஆனால் அது மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புணர்வை குறைக்கும் பற்றி விவாதிக்கவும். Simultaneous elections benefits and drawbacks. ஒரே நேரத்தில் தேர்தல்களின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். Simultaneous elections to the Lok Sabha and state assemblies have been proposed as a means to streamline the electoral process and reduce costs. However, this proposal has sparked debates about its potential impact on government accountability. தேர்தல் செயல்முறையை நெறிப்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் ஒரு வழிமுறையாக மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த திட்டம் அரசாங்க பொறுப்புக்கூறலில் அதன் சாத்தியமான தாக்கம் குறித்த விவாதங்களை தூண்டியுள்ளது. Benefits of simultaneous elections. ஒரே நேரத்தில் தேர்தல்களின் நன்மைகள். Reduced electioneering time and money. Holding elections simultaneously would reduce the frequency of elections, thereby limiting the time and money spent on electioneering. குறைக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரம் நேரம் மற்றும் பணம். ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது தேர்தல்களின் அதிர்வெண்ணை குறைக்கும், இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் செலவிடப்படும் நேரத்தையும் பணத்தையும் கட்டுப்படுத்தும். Increased efficiency. Simultaneous elections could lead to increased efficiency in the electoral process, as resources would be utilized more effectively. அதிகரித்த செயல்திறன். ஒரே நேரத்தில் தேர்தல்கள் தேர்தல் செயல்பாட்டில் செயல்திறனை அதிகரிக்க வழிவகுக்கும், ஏனெனில் வளங்கள் மிகவும் திறம்பட பயன்படுத்தப்படும். Reduced policy paralysis. With a fixed term, governments might be able to focus on long-term policies without the distraction of frequent elections. குறைக்கப்பட்ட கொள்கை முடக்கம். ஒரு நிலையான காலத்துடன் அடிக்கடி தேர்தல்களின் கவனச்சிதறல் இல்லாமல் அரசாங்கங்கள் நீண்ட கால கொள்கைகளில் கவனம் செலுத்த முடியும். Drawbacks of simultaneous elections. ஒரே நேரத்தில் தேர்தல்களின் குறைபாடுகள். Reduced government accountability. Simultaneous elections could reduce government accountability to the people, as the government's performance would not be regularly assessed by the electorate. குறைக்கப்பட்ட அரசாங்க பொறுப்புக்கூறல். ஒரே நேரத்தில் தேர்தல்கள் மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புணர்வை குறைக்கலாம், ஏனெனில் அரசாங்கத்தின் செயல்திறன் வாக்காளர்களால் தொடர்ந்து மதிப்பிடப்படாது. Limited opportunities for voter feedback. With less frequent elections, voters would have fewer opportunities to provide feedback on the government's performance. வாக்காளர் கருத்துக்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். குறைவான அடிக்கடி தேர்தல்கள் இருப்பதால் வாக்காளர்கள் அரசாங்கத்தின் செயல்திறன் குறித்து கருத்துக்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். Potential for centralization of power. Simultaneous elections could lead to a centralization of power, as national issues might dominate state elections. அதிகார மையப்படுத்தலுக்கான சாத்தியம்.
ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவது அதிகார மையப்படுத்தலுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் தேசிய பிரச்சினைகள் மாநில தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடும். இம்பாக்ட் ஆன் கவர்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி. அரசாங்க பொறுப்புடைமை மீதான தாக்கம். அக்கவுண்டபிலிட்டி த்ரூ ரெகுலர் எலெக்ஷன்ஸ். Regular elections provide an opportunity for voters to hold governments accountable for their actions. வழக்கமான தேர்தல்கள் மூலம் பொறுப்புடைமை. வழக்கமான தேர்தல்கள் வாக்காளர்கள் தங்கள் செயல்களுக்கு அரசாங்கங்களை பொறுப்புடைமையாக்க ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. Conclusion. While simultaneous elections might reduce the time and money spent on electioneering, it is crucial to consider the potential impact on government accountability. A balance needs to be struck between efficiency and accountability to ensure that governments remain responsive to the people's needs. ஒரே நேரத்தில் தேர்தல்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவிடப்படும் நேரத்தையும் பணத்தையும் குறைக்கக்கூடும் என்றாலும் அரசாங்க பொறுப்புடைமை மீதான சாத்தியமான தாக்கத்தை கருத்தில் கொள்வது மிக முக்கியம். அரசாங்கங்கள் மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இருப்பதை உறுதி செய்ய செயல்திறன் மற்றும் பொறுப்புடைமைக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களின் தூய்மையை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆற்றிய பங்கு இந்திய குடிமக்களின் மனதில் மிக உயர்ந்த அளவிலான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் விதி 324 என்பது இந்திய ஜனநாயகத்தின் காவலன், புல்வர்க் ஆஃப் டெமோக்ரசி என்று அழைக்கப்படுகிறது. கடந்த 7 தசாப்தங்களாக அமைதியான முறையில் அதிகார மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் உறுதி செய்ததன் மூலம் சர்வதேச அளவில் இந்திய தேர்தல் ஆணையம் நன்மதிப்பை பெற்றுள்ளது. இருப்பினும் தற்காலச் சூழலில் அது சில கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொள்கிறது. நம்பிக்கையை வளர்த்த காரணிகள். சக்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். தேர்தல் ஆணையம் எவ்வாறு சட்டமன்றங்களின் தூய்மையை காத்து மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்தது? வன்முறையற்ற தேர்தல். எண்ட் டு பூத் கேப்சரிங். 1990 களுக்கு முன்பு வடமாநிலங்களில் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல், பூத் கேப்சரிங் சர்வசாதாரணமாக இருந்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரின் சிஏபிஎஃப் பயன்பாடு மூலம் இதை இசிஐ முழுமையாக ஒழித்துள்ளது. இதுவே அதன் மிகப்பெரிய வெற்றி. குற்றவாளிகள் மீதான பிடி. டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஆன்டிசிடென்ட்ஸ். 2002 மற்றும் 2003 இல் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தங்கள் சொத்து விவரங்கள் மற்றும் குற்றப் பின்னணி கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் ஆகியவற்றை பிரமாண பத்திரத்தில் ஆஃபிடேவிட் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கியது. இது வாக்காளர்களுக்கு தகவல் அறியும் உரிமையை ரைட் டு நோ வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மாதிரி நடத்தை விதிகள். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எம்சிசி. ஆளும் கட்சி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தேர்தல் ஆணையம் எம்சிசி ஐ கடுமையான ஆயுதமாக பயன்படுத்துகிறது. டி.என். சேஷன் காலம் முதல் இது மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு நடவடிக்கையாகும். தொழில்நுட்ப பயன்பாடு. டெக்னாலஜி ஃபார் பியூரிட்டி. விஜில் செயலி மூலம் மக்களே விதிமீறல்களை புகாரளிக்கலாம் என்பது வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளது. விமர்சனங்களும் சவால்களும். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். லிமிடேஷன்ஸ். தேர்தல் ஆணையம் எங்கே சறுக்குகிறது? ஏன் அதன் மீது விமர்சனங்கள் எழுகின்றன? பணப்பட்டுவாடாவை தடுக்க இயலாமை. ஃபெயிலியர் டு கர்ப் மணி பவர். இசிஐ-ஆல் வன்முறையை தடுக்க முடிந்தது, ஆனால் வாக்கிற்கு பணம், கேஷ் ஃபார் வோட்ஸ் என்ற கலாச்சாரத்தை தடுக்க முடியவில்லை. 2019 தேர்தலில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களின் மதிப்பு பல்லாயிரம் கோடிகளை தாண்டியது. இது சட்டமன்றங்களின் தூய்மையை நேரடியாக பாதிக்கிறது. அரசியல் குற்றமயமாதல் அதிகரிப்பு. ரைசிங் கிரிமினலைசேஷன். தேர்தல் ஆணையம் எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நாடாளுமன்றத்தில் குற்ற பின்னணி கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே செல்கிறது. தரவு. 2009 இல் 30 விழுக்காடு ஆக இருந்த எம்பி-க்களின் குற்ற பின்னணி 2019 இல் 43 விழுக்காடு ஆக உயர்ந்தது. EDR ரிப்போர்ட். குற்றவாளிகள் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்யும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இசிஐக்கு இல்லை. பற்கள் இல்லாத அதிகாரம். லேக் ஆஃப் டீரெஜிஸ்ட்ரேஷன் பவர். ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்யும் ரெஜிஸ்டர் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. ஆனால் அக்கட்சி விதிமீறலில் ஈடுபட்டால்
அதன் பதிவை ரத்து செய்யும் ரெஜிஸ்டர் அதிகாரம் அதற்கு இல்லை. இது ஒரு பெரிய பின்னடைவு. நியமனத்தில் சுதந்திரமின்மை இண்டிபெண்டன்ஸ் இன் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ். தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் அரசின் தலையீடு அதிகம் இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இது ஆணையத்தின் நடுநிலை. முடிவுரை கன்க்ளூஷன். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக செயல்பட்டு இந்தியாவின் ஜனநாயக கட்டிடத்தை தாங்கி பிடித்துள்ளது என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் முழுமையான தூய்மையை உறுதி செய்ய அதற்கு அரசியல் கட்சிகளின் பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் மற்றும் சுயாதீனம் played by the Election Commission of India has bestowed a very high level of confidence in the minds of Indian citizens in ensuring the purity of the elected legislative bodies in the country. Critically examine. நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களின் தூய்மையை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆற்றிய பங்கு இந்திய குடிமக்களின் மனதில் மிக உயர்ந்த அளவிலான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். The Election Commission of India (ECI) plays a vital role in ensuring the purity and integrity of the electoral process, thereby instilling confidence in Indian citizens. இந்திய தேர்தல் ஆணையம் (ECI) தேர்தல் செயல்முறையின் தூய்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் இந்திய குடிமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. Key functions and responsibilities. முக்கிய செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகள். Conducting free and fair elections. The ECI is responsible for conducting elections to the Parliament, state legislatures, and the offices of the President and Vice President of. பிரச்சார நிதி ஒழுங்குமுறை. பிரச்சார செலவினங்களை கண்காணித்தல் மற்றும் தேர்தல் சட்டங்களுடன் இணங்குவதை உறுதி செய்தல். Voter education and awareness. Educating voters about their rights and responsibilities, promoting informed voting, and enhancing voter turnout. வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு. வாக்காளர்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து கல்வி கற்பித்தல், தகவலறிந்த வாக்களிப்பை ஊக்குவித்தல் மற்றும் வாக்காளர் வாக்குப்பதிவை மேம்படுத்துதல். Strengths. பலங்கள். Independence and autonomy. The ECI is a constitutional body with significant independence, allowing it to function without political interference. சுதந்திரம் மற்றும் சுயாட்சி. ECI என்பது குறிப்பிடத்தக்க சுதந்திரம் கொண்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். இது அரசியல் தலையீடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்கிறது. Key functions and responsibilities. முக்கிய செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகள். Conducting free and fair elections. The ECI is responsible for conducting elections to the Parliament, state legislatures, and the offices of the President and Vice President of India. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துதல். நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் இந்திய ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி அலுவலகங்களுக்கு தேர்தல்களை நடத்துவதற்கு ECI பொறுப்பாகும். Electoral roll management. Preparing and updating electoral rolls to ensure accuracy and inclusivity. வாக்காளர் பட்டியல் மேலாண்மை, துல்லியம் மற்றும் உள்ளடக்கத்தை உறுதி செய்வதற்காக வாக்காளர் பட்டியல்களை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல். Model Code of Conduct. Enforcing the Model Code of Conduct to ensure ethical campaigning and prevent malpractices. மாதிரி நடத்தை விதிகள். நெறிமுறை பிரச்சாரத்தை உறுதி செய்வதற்கும் முறைகேடுகளை தடுப்பதற்கும் மாதிரி நடத்தை விதிகளை அமல்படுத்துதல். Campaign Finance Regulation. Monitoring campaign expenditure and ensuring compliance with electoral laws. பிரச்சார நிதி ஒழுங்குமுறை. பிரச்சார செலவினங்களை கண்காணித்தல் மற்றும் தேர்தல் சட்டங்களுடன் இணங்குவதை உறுதி செய்தல். Voter education and awareness. Educating voters about their rights and responsibilities, promoting informed voting, and enhancing voter turnout. வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு. வாக்காளர்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து கல்வி கற்பித்தல், தகவலறிந்த வாக்களிப்பை ஊக்குவித்தல் மற்றும் வாக்காளர் வாக்குப்பதிவை மேம்படுத்துதல். Strengths. பலங்கள். Independence and autonomy. The ECI is a constitutional body with significant independence, allowing it to function without political interference. சுதந்திரம் மற்றும் சுயாட்சி. ECI என்பது குறிப்பிடத்தக்க சுதந்திரம் கொண்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். இது அரசியல் தலையீடு இல்லாமல் செயல்பட அனுமதிக்கிறது. Transparent and impartial. The ECI has implemented various measures to ensure transparency and impartiality in the electoral process,
such as the use of electronic voting machines EVMs and voter verifiable paper audit trails VVPATS. வெளிப்படைத்தன்மை மற்றும் பாரபட்சமற்றது. தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையை உறுதி செய்வதற்காக இசிஐ பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எம்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை தடங்கள் VVPAT-கள். Proactive approach. The ECI has taken steps to address emerging challenges, such as regulating social media campaigning and election advertisements. முன்னறி அணுகுமுறை, சமூக ஊடக பிரச்சாரம் மற்றும் தேர்தல் விளம்பரங்களை ஒழுங்குபடுத்துதல் போன்ற வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள இசிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. Challenges சவால்கள். Electoral malpractices. The ECI faces challenges in preventing electoral malpractices, such as vote rigging, booth capturing, and misuse of money power. தேர்தல் முறைகேடுகள், வாக்கு மோசடி, வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் மற்றும் பண அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதில் இசிஐ சவால்களை எதிர்கொள்கிறது. Limited powers. The powers are limited in certain areas, such as regulating campaign finance and enforcing electoral laws. வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள், பிரச்சார நிதியை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் தேர்தல் சட்டங்களை அமல்படுத்துதல் போன்ற சில பகுதிகளில் இசிஐயின் அதிகாரங்கள் குறைவாகவே உள்ளன. Dependence on government machinery. The ECI relies on government machinery for implementing its decisions, which can sometimes hinder its effectiveness. அரசு இயந்திரங்களைச் சார்ந்திருத்தல். இசிஐ அதன் முடிவுகளை செயல்படுத்துவதற்கு அரசாங்க இயந்திரங்களை நம்பியுள்ளது. இது சில நேரங்களில் அதன் செயல்திறனை தடுக்கலாம். Way forward. முன்னேற வழி. Strengthening electoral laws. The ECI should work with the government to strengthen electoral laws and regulations to prevent malpractices and ensure transparency. தேர்தல் சட்டங்களை வலுப்படுத்துதல், முறைகேடுகளை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை வலுப்படுத்த தேர்தல் ஆணையம் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். Enhancing voter participation. The ECI should continue to promote voter education and awareness, particularly among marginalized sections of society. வாக்காளர் பங்கேற்பை மேம்படுத்துதல், குறிப்பாக சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட பிரிவினரிடையே வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வை இசிஐ தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும். Improving transparency and accountability. The ECI should leverage technology to enhance transparency and accountability in the electoral process. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல். தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த இசிஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையர்களின் நியமன நடைமுறை குறித்து கருத்து தெரிவிக்கவும். நியமன செயல்முறையை சீர்திருத்த நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். தற்போதைய நியமன நடைமுறை மீதான கருத்து. Comment on current procedure. இந்திய அரசியலமைப்பு விதி 324(2) அன்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் உள்ளது. சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம் 2023 ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போதைய தேர்வுக்குழு செலெக்ஷன் கமிட்டி அண்டர் 2023 ஆக்ட். பிரதமர் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு மத்திய அமைச்சர். விமர்சனம். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். நிர்வாக ஆதிக்கம். எக்ஸெக்யூட்டிவ் டாமினன்ஸ். இக்குழுவில் பிரதமரும் மத்திய அமைச்சரும் இருப்பதால் ஆளுங்கட்சிக்கு எப்போதும் 2 முதல் 1 என்ற விகிதத்தில் பெரும்பான்மை இருக்கும். எதிர்க்கட்சித் தலைவரின் கருத்து புறக்கணிக்கப்பட வாய்ப்புள்ளது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது. மார்ச் 2023 இல் அனூப் பரன்வால் வழக்கில் அனூப் பரன்வால் கேஸ் உச்ச நீதிமன்றம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தலைமை நீதிபதி CJI அடங்கிய குழு வேண்டும் என்று கூறியது. ஆனால் புதிய சட்டம் நீக்கிவிட்டு அமைச்சரைச் சேர்த்தது ஆணையத்தின் நடுநிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பரிந்துரைக்கப்படும் சீர்திருத்தங்கள். Suggested reforms. தேர்தல் ஆணையம் முழுமையான சுதந்திரத்துடன் செயல்பட பின்வரும் சீர்திருத்தங்கள் அவசியமாகும்.
கொலீஜியம் முறை கலீஜியம் சிஸ்டம் வித் ஜுடிஷியல் பிரசன்ஸ். நியமனக் குழுவில் ஆளுங்கட்சியின் ஆதிக்கத்தை குறைக்க மீண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை சிஜேஐ அல்லது ஒரு நடுநிலையான சட்ட வல்லுநரை சேர்க்க வேண்டும். இது ஆணையர்கள் அரசுக்குச் சாதகமாக செயல்படுவதை தடுக்கும். பதவி பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆர்டிகிள் 324(5). தற்போது தலைமை தேர்தல் ஆணையரை சிஇசி மட்டுமே பதவி நீக்கம் செய்வது கடினம், உச்ச நீதிமன்ற நீதிபதி போல. ஆனால் மற்ற 2 ஆணையர்களை சிஇசியின் பரிந்துரையின் பேரில் எளிதாக நீக்க முடியும். சீர்திருத்தம்: மற்ற 2 ஆணையர்களுக்கும் சிஇசிக்கு இணையான அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பயமின்றிச் செயல்படுவார்கள். ஓய்வுகால தடை கூலிங் ஆஃப் பீரியட். தேர்தல் ஆணையர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆளுநர் பதவி அல்லது பிற அரசு பதவிகளை ஏற்பதை தடை செய்ய வேண்டும். இது அவர்கள் பதவியில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகச் செயல்பட்டு எதிர்காலத்தில் வெகுமதி பெறுவதை தடுக்கும். சுயாதீனச் செயலகம் மற்றும் நிதி இண்டிபெண்டன்ட் செக்ரட்டரியட் ஃபண்டிங். மக்களவைச் செயலகம் அல்லது உச்ச நீதிமன்றத்தைப் போல தேர்தல் ஆணையத்திற்கும் தனிச் செயலகம் மற்றும் பணியாளர்களை நியமிக்கும் அதிகாரம் வேண்டும். அவர்களின் செலவினங்கள் அரசின் வாக்கெடுப்புக்கு உட்படாத இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து சார்ஜ்ட் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வழங்கப்பட வேண்டும். பரிந்துரைக்கப்படும் சீர்திருத்தங்கள் சஜெஸ்டட் ரிஃபார்ம்ஸ். தேர்தல் ஆணையம் முழுமையான சுதந்திரத்துடன் செயல்பட பின்வரும் சீர்திருத்தங்கள் அவசியமாகும். கொலீஜியம் முறை கலீஜியம் சிஸ்டம் வித் ஜுடிஷியல் பிரசன்ஸ். நியமனக் குழுவில் ஆளுங்கட்சியின் ஆதிக்கத்தை குறைக்க மீண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை சிஜேஐ அல்லது ஒரு நடுநிலையான சட்ட வல்லுநரை சேர்க்க வேண்டும். இது ஆணையர்கள் அரசுக்குச் சாதகமாக செயல்படுவதை தடுக்கும். பதவி பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆர்டிகிள் 324(5). தற்போது தலைமை தேர்தல் ஆணையரை சிஇசி மட்டுமே பதவி நீக்கம் செய்வது கடினம், உச்ச நீதிமன்ற நீதிபதி போல. ஆனால் மற்ற 2 ஆணையர்களை சிஇசியின் பரிந்துரையின் பேரில் எளிதாக நீக்க முடியும். சீர்திருத்தம்: மற்ற 2 ஆணையர்களுக்கும் சிஇசிக்கு முடிவுரை: தேர்தல் ஆணையம் என்பது ஜனநாயகத்தின் 4வது தூண் போன்றது. அதன் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் தேர்தலின் நம்பகத்தன்மை சிதைந்துவிடும். எனவே தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி மற்றும் விதி ஆணையத்தின் லா கமிஷன் 255வது அறிக்கையின் பரிந்துரைகளை ஏற்று ஒரு நடுநிலையான தேர்வு குழுவை அமைப்பதே காலத்தின் கட்டாயமாகும். Comment upon the appointment procedure of the election commissioners. Suggest measures to reform appointment process. தேர்தல் ஆணையர்களின் நியமன நடைமுறை குறித்து கருத்து தெரிவிக்கவும். நியமன செயல்முறையை சீர்திருத்த நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். The appointment procedure for election commissioners in India has been a topic of debate, with concerns raised about the potential for executive interference. இந்தியாவில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் நடைமுறை விவாத பொருளாக இருந்து வருகிறது. நிர்வாக தலையீட்டிற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன. Current appointment process. தற்போதைய நியமன செயல்முறை. The Chief Election Commissioner (CEC) and other election commissioners are appointed by the President of India. The appointments are made on the recommendation of a selection committee consisting of Prime Minister, Leader of Opposition in Lok Sabha, a Union Cabinet Minister nominated by the Prime Minister. தலைமை தேர்தல் ஆணையர் சிஇசி மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். பிரதமர், மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர், பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய அமைச்சரவை அமைச்சர் ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நியமனங்கள் செய்யப்படுகின்றன. Concerns with the current process. தற்போதைய செயல்முறை குறித்த கவலைகள். The exclusion of the Chief Justice of India (CJI) from the selection committee has raised concerns about the potential for executive dominance. The current process may compromise the independence and impartiality of the Election Commission. தேர்வுக் குழுவிலிருந்து இந்திய தலைமை நீதிபதி சிஜேஐ விலக்கப்பட்டிருப்பது நிர்வாக ஆதிக்கத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது.
தற்போதைய செயல்முறை தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தையும் பாரபட்சமற்ற தன்மையையும் சமரசம் செய்யக்கூடும். Potential reforms சாத்தியமான சீர்திருத்தங்கள்: Inclusion of CJI in the Selection Committee. Restoring the CJI to the Selection Committee, as previously directed by the Supreme Court, could enhance the independence and credibility of the appointment process. தேர்வுக்குழுவில் தலைமை நீதிபதியை சேர்ப்பது: உச்ச நீதிமன்றம் முன்னர் இயக்கியபடி தலைமை நீதிபதியை தேர்வுக்குழுவில் மீட்டெடுப்பது நியமன செயல்முறையின் சுதந்திரத்தையும் நம்பகத்தன்மையையும் மேம்படுத்தும். Transparent and merit-based selection. Implementing a transparent and merit-based selection process, with clear criteria for eligibility and assessment, could help ensure that the most qualified candidates are appointed. வெளிப்படையான மற்றும் தகுதி அடிப்படையிலான தேர்வு: தகுதி மற்றும் மதிப்பீட்டிற்கான தெளிவான அளவுகோல்களுடன் வெளிப்படையான மற்றும் தகுதி அடிப்படையிலான தேர்வு செயல்முறையை செயல்படுத்துவது மிகவும் தகுதியான வேட்பாளர்கள் நியமிக்கப்படுவதை உறுதி செய்ய உதவும். Broadening the selection committee, considering the inclusion of other stakeholders, such as representatives from civil society or academia, could bring diverse perspectives and expertise to the selection process. தேர்வுக்குழுவை விரிவுபடுத்துதல், சிவில் சமூகம் அல்லது கல்வித்துறை பிரதிநிதிகள் போன்ற பிற பங்குதாரர்களைச் சேர்ப்பதை கருத்தில் கொண்டு தேர்வு செயல்முறைக்கு பல்வேறு கண்ணோட்டங்களையும் நிபுணத்துவத்தையும் கொண்டுவர முடியும். Ensuring independence. Strengthening the independence of the Election Commission by providing security of tenure and protecting against arbitrary removal could help maintain public trust and confidence. சுதந்திரத்தை உறுதி செய்தல், பதவிக்காலத்தின் பாதுகாப்பை வழங்குவதன் மூலமும் தன்னிச்சையான நீக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பதன் மூலமும் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை வலுப்படுத்துவது பொதுமக்களின் நம்பிக்கையையும் பராமரிக்க உதவும். Supreme Court S Direction. உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. In 2023, the Supreme Court directed that the CEC and ECAs be appointed by a committee consisting of the Prime Minister, the Leader of Opposition in Lok Sabha, and the CJI. This direction aimed to ensure the independence of the Election Commission and reduce executive dominance. 2023 ஆண்டில் பிரதமர், மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவால் தலைமை தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதையும் நிர்வாக ஆதிக்கத்தை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதித்து சமகாலத்தில் அது எதிர்கொள்ளும் சவால்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்வதில் ECIன் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ECI. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கண்காணிப்பாளர், வாட்ச்டாக் மட்டுமல்ல, அது ஜனநாயகத்தின் காவலன், கார்டியன் ஆகும். அரசியலமைப்பு பாதுகாப்பு. கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். விதி 324 அன்படி நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் முழு அதிகாரமும் சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் தேர்தல் ஆணையத்திடமே உள்ளது. இதில் அரசு தலையிட முடியாது. சமமான போட்டி தளம். லெவல் பிளேயிங் ஃபீல்ட். மாதிரி நடத்தை விதிகளை MCC அமல்படுத்துவதன் மூலம் ஆளும் கட்சி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. இதன் மூலம் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அனைவருக்குமான பங்கேற்பு. இன்க்ளூசிவ்னஸ். SVEP போன்ற விழிப்புணர்வு திட்டங்கள் மூலம் விளிம்புநிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்கிறது. No voter to be left behind. அரசியல் கட்சிகள் பதிவு மற்றும் அங்கீகாரம். கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது, சின்னங்கள் ஒதுக்குவது மற்றும் தேர்தல் தகராறுகளை தீர்ப்பது குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. சமகாலத்தில் தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ளும் சவால்கள். கண்டெம்பரரி சேலஞ்சஸ். கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறன் மீது பல்வேறு புதிய சவால்கள் எழுந்துள்ளன. நியமன நடைமுறை மற்றும் சுதந்திரம். இண்டிபெண்டன்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் இஷ்யூஸ். சவால். தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் நிர்வாகத்துறையின் எக்ஸிகியூட்டிவ் ஆதிக்கம் அதிகம் உள்ளது. சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட 2023 ஆண்டு சட்டம்
தலைமை நீதிபதியை சிஜேஐ தேர்வுக்குழுவிலிருந்து நீக்கியது ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை மீதான விமர்சனத்தை அதிகரித்துள்ளது. விளைவு, ஆணையர்கள் ஆளும் கட்சிக்கு சாதகமாகச் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் போலி செய்திகள். டிஜிட்டல் மீடியா ஃபேக் நியூஸ் சவால். சமூக வலைதளங்களில் பரவும் வெறுப்பு பேச்சுக்கள், ஹேட் ஸ்பீச் மற்றும் டீப்ஃபேக் வீடியோக்கள் வாக்காளர்களை தவறாக வழிநடத்துகின்றன. கட்டுப்பாடு. மக்கள் பிரதிநிதித்துவச் சட்டத்தின் பிரிவு 126 டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்த போதுமானதாக இல்லை. பணபலம் மணி பவர் சவால். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது கேஷ் ஃபார் வோட்ஸ் கலாச்சாரமாகிவிட்டது. தேர்தல் பத்திரங்கள் எலெக்டோரல் பாண்ட்ஸ் திட்டம் வெளிப்படைத்தன்மையை குறைப்பதாக உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. வரம்பு. தேர்தல் ஆணையத்தால் பணத்தை பறிமுதல் செய்ய முடியுமே தவிர அதன் வேரை அறுக்க முடியவில்லை. அதிகார வரம்பு லிமிடெட் பவர்ஸ். டூத்லெஸ் டைகர் சவால். தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் அதிகாரம் உள்ளது. ஆனால் அக்கட்சிகள் விதிமீறலில் ஈடுபட்டால் அவற்றின் பதிவை ரத்து செய்யும் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகாரம் சட்டப்படி இல்லை. விளைவு, வேட்பாளர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கைகளை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆணையத்தால் சுதந்திரமாக எடுக்க முடிவதில்லை. இவிஎம் மீதான நம்பிக்கை. ட்ரஸ்ட் டெஃபிசிட் ஆன் இவிஎம் சவால். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் சமூகத்தினர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். முடிவுரை. வே ஃபார்வர்ட். இந்திய தேர்தல் ஆணையம் தனது நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி மற்றும் இந்திய சட்ட ஆணையத்தின் 255 ரிப்போர்ட் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். குறிப்பாக, தேர்தல் ஆணையர்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான செயலகம் வழங்கப்பட வேண்டும். கட்சிகளின் பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். தேர்தல் நிதியளிப்பில் எலெக்ஷன் ஃபண்டிங் முழுமையான வெளிப்படைத்தன்மை தேவை. Discuss the significance of the Election Commission of India in ensuring free and fair elections, and analyze the challenges it faces in contemporary times. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதித்து சமகாலத்தில் அது எதிர்கொள்ளும் சவால்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். The Election Commission of India (ECI) plays a vital role in ensuring free and fair elections, upholding the democratic spirit of the nation. இந்திய தேர்தல் ஆணையம் ECI சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதிலும் நாட்டின் ஜனநாயக உணர்வை நிலைநிறுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. Its significance can be seen in several areas. அதன் முக்கியத்துவத்தை பல துறைகளில் காணலாம். Conducting elections. The ECI is responsible for conducting elections at the national and state levels, ensuring that the process is fair, transparent, and accountable. தேர்தல்களை நடத்துதல். தேசிய மற்றும் மாநில அளவில் தேர்தல்களை நடத்துவதற்கும் செயல்முறை நியாயமானதாகவும் வெளிப்படையானதாகவும் பொறுப்புணர்வுடனும் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ECI பொறுப்பாகும். Electoral Roll Management. The ECI prepares and updates electoral rolls, ensuring accuracy and inclusivity. வாக்காளர் பட்டியல் மேலாண்மை. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரித்து புதுப்பிக்கிறது, துல்லியம் மற்றும் உள்ளடக்கத்தை உறுதி செய்கிறது. Model Code of Conduct. The ECI enforces the Model Code of Conduct, ensuring ethical campaigning and preventing malpractices. மாதிரி நடத்தை விதி. தேர்தல் ஆணையம் மாதிரி நடத்தை விதிகளை அமல்படுத்துகிறது, நெறிமுறை பிரச்சாரத்தை உறுதி செய்கிறது மற்றும் முறைகேடுகளை தடுக்கிறது. Voter Awareness and Participation. The ECI runs campaigns to encourage voter awareness and participation, promoting informed voting and enhancing voter turnout. வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் பங்கேற்பு. வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், தகவலறிந்த வாக்களிப்பை ஊக்குவிக்கவும், வாக்காளர் வாக்குப்பதிவை அதிகரிக்கவும் ECI பிரச்சாரங்களை நடத்துகிறது. Challenges. சவால்கள். Money power and muscle power. The increasing use of black money and muscle power in elections undermines the integrity of the electoral process. பணபலம் மற்றும் அதிகார பலம். தேர்தல்களில் கருப்பு பணம் மற்றும் அதிகார பலம் அதிகரித்து வருவது தேர்தல் செயல்முறையின் நேர்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. Misinformation and fake news.
The spread of misinformation and fake news on social media poses a significant challenge to the efforts to ensure free and fair elections. தவறான தகவல் மற்றும் போலி செய்திகள். சமூக ஊடகங்களில் தவறான தகவல் மற்றும் போலி செய்திகள் பரவுவது, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை உறுதி செய்வதற்கான தேர்தல் ஆணையத்தின் முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க சவாலாக அமைகிறது. Technological threats. The ECI faces challenges in ensuring the security and transparency of electronic voting machines (EVMs) and preventing cyber attacks on election infrastructure. தொழில்நுட்ப அச்சுறுத்தல்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் EVM பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும், தேர்தல் உள்கட்டமைப்பு மீதான சைபர் தாக்குதல்களை தடுப்பதிலும் தேர்தல் ஆணையம் சவால்களை எதிர்கொள்கிறது. Political pressure and allegations of bias. The independence is sometimes questioned due to allegations of political favoritism, which can erode public trust in the institution. அரசியல் அழுத்தம் மற்றும் சார்பு குற்றச்சாட்டுகள். தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம் சில நேரங்களில் அரசியல் சார்பு குற்றச்சாட்டுகள் காரணமாக கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, இது நிறுவனத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும். Low voter turnout and electoral apathy. The ECI faces challenges in encouraging voter participation, particularly among marginalized sections of society. குறைந்த வாக்காளர் வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் அக்கறையின்மை, வாக்காளர் பங்கேற்பை ஊக்குவிப்பதில், குறிப்பாக சமூகத்தின் ஒதுக்கப்பட்ட பிரிவுகளிடையே தேர்தல் ஆணையம் சவால்களை எதிர்கொள்கிறது. Reforms சீர்திருத்தங்கள். Strengthening autonomy. Ensuring the independence of the ECI through a transparent and impartial appointment process. சுயாட்சியை வலுப்படுத்துதல். வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற நியமன செயல்முறை மூலம் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்தல். Enhancing transparency. Implementing measures to increase transparency in electoral funding and preventing the misuse of money power. வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல். தேர்தல் நிதியில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், பண பலத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் நடவடிக்கைகளை செயல்படுத்துதல். Leveraging technology. Using technology to enhance the security and transparency of EVMs and preventing cyber attacks. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் சைபர் தாக்குதல்களை தடுத்தல். Public awareness. Launching awareness campaigns to educate citizens about their voting rights and the significance of elections. பொது விழிப்புணர்வு. குடிமக்களுக்கு அவர்களின் வாக்களிக்கும் உரிமைகள் மற்றும் தேர்தல்களின் முக்கியத்துவம் குறித்து கல்வி கற்பிக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்குதல்.